நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்ற பாதையிலே இந்த வாரமும் வேத ஆராய்ச்சிக்காக கூடி வரும்படியாக கடவுள் எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்கே கன மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டு கூடி தேவன் விளம்பிய வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதிலே புத்திமதிகள் உண்டு, ஆலோசனைகள் உண்டு, சத்தியம் உண்டு, அவருடைய அனந்த ஞானம் உண்டு, வழிநடத்தல் உண்டு. இவையெல்லாம் நாம் முத்துக்களைப் போல ஆழ்கடலிலே தேடி ஒவ்வொன்றாய் பொறுக்கி அதை ஒன்று சேர்த்து மாலையாக அனுபவமாக அந்த பாதையிலே நமக்கு இந்த ஒரு நாளை நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கரத்திலிருந்து கிருபையாய் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், கற்றுக்கொள்ள நேரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கே கனம் மகிமை உண்டாவதாக. எனவே ஒரு பாடலோடு கூட நாம் ஜெபித்து வேத ஆராய்ச்சிக்குள்ளாக செல்வோமாக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம். பாடலை நீங்களும் உங்கள் வீடுகளிலே ஒருமனப்பட்டவர்களாக குடும்பமாக சேர்ந்து பாடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் பாடுங்கள் சேர்ந்து. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்ம உயிரடையும். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதனில் யானும், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் தேவ பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். தேவ பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம்,
நீர் அருளிய வேதமே நல்லது. உம்முடைய வேதத்துக்காய், வசனத்துக்காய், வார்த்தைகளுக்காய் மிக்க நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற இந்த பாடத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு எந்த தடையும் எந்த விதமான இடையூறும் வராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் உம்முடைய வசனங்கள் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானோர் தாமே எங்களுக்கு போதித்து விளக்கி காட்டும்படி மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமீன். நல்லது அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அந்த நிருபத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். 6வது வகுப்புக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். We zijn vandaag gekomen aan inmiddels de 6e studie over Efeziërs, wat we al een tijdje behandelen. சென்ற முறை 4ஆம் வசனத்தோடு கூட நான் நிறுத்தியிருந்தேன். Vorige keer zijn we tot vers 4, hebben we vers 4 behandeld en daarmee hebben we het ook beëindigd. அதாவது 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனங்கள் வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தை, அதாவது ஒரு வசனம், ஒரு பந்தி, ஒரே காரியம்தான். அது ஒரு பாடல் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். Ik heb jullie de vorige keer uitgelegd dat van vers 4 tot vers 14 dat een gedicht is, althans een liedvorm is. Ja, zo is het opgeschreven. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியை நான் 3 பிரிவாக கூட உங்களுக்கு அதை பிரித்து விட்டு சென்றிருந்தேன். En ik heb het ook in 3 stukken verdeeld en ook ieder stuk heb ik uitgelegd. இன்றைக்கு அந்த ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. Laten we vandaag dus die 3 aparte stukken, zeg maar, dat die scheidingen vandaag bestuderen. அதுக்கு முன்பாக நான் ஒரு சில அதாவது ஒருவருடைய கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். Ik moet vandaag een vraag beantwoorden van een van de kijkers. அதாவது லண்டன் தேசத்தில் இருக்கிற ஒரு சுதாகரன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு போட்டிருந்த சில கேள்விகளை போட்டிருந்தார். அதுக்குரிய விளக்கம் தனக்கு தேவை என்பது. Er waren enkele vragen die broeder Sudhagaren uit Londen mij had opgestuurd en hij wilde graag antwoorden hebben op die vragen. எனவே முதல் நான் அந்த கேள்விக்குரிய பதிலை நான் உங்களுக்காகவும் அந்த தெளிவுபடுத்தி விட்டு, En nadat ik zeg maar die antwoorden heb ingelicht en bekend heb gemaakt aan jullie ook, புதிய காரியத்தை கற்றுக்கொள்வோமாக. laten we dan het nieuwe gaan bestuderen. எல்லாவற்றையும் நாங்கள் நேரத்திலே மனதில் கொண்டுதான் நாம் எல்லாம் நடத்தி முடிப்போம். Met alles met wat we doen houden we de tijd in de gaten. உங்களுக்கு தெரியும், ஹோலண்ட் தேசத்திலே லாக்டவுன், அதாவது 9 மணியோடு வீடுகளில் இருக்க வேண்டும், அமைதி காக்கும் நேரமாக இருக்கிறது. In Nederland geldt er een avondklok om 9 uur, dus wij moeten ook tegen die tijd in huizen zijn. எனவே நாங்கள் அதுக்கு முன்பாக முடித்து வீடுகளுக்கு செல்ல வேண்டும். Dus tegen die tijd moeten wij ook naar onze huizen gaan. ஓகே, அவருடைய கேள்வி, முதலாவது கேள்வி, இந்த நிருபம் இது அந்த கால விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டது, இந்த கால விசுவாசிகளுக்கு இது பொருந்துமா, இது நமக்கு அவசியமா என்ற மாதிரி கேள்வி போட்டிருந்தார். Dat was een vraag die kun je eigenlijk zien als van deze brief van Efeziërs was toch destijds aan die gelovigen geschreven van die tijd, dus is het dan nog wel nodig dat het voor ons geldt? இரண்டாவது கேள்வி, கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவானவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதங்கள்? Zeg maar, met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus heeft hij ons daarmee vervuld. Maar wat zijn precies die zegeningen? அந்த இரண்டாவது கேள்விக்குரிய பதில் தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். En het antwoord op die tweede vraag gaan we vandaag behandelen. ஆனால் முதலாவது கேள்வி, இந்த எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் அந்த எபேசி சபைக்கு மட்டும்தான் அது பொருத்தம், இந்த கால விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு அது பொருந்த மாட்டாது இருக்குமா என்று கேட்டார். En was de vraag van, zou het wel niet zijn dat die brief voor de gelovigen destijds bedoeld was en wellicht niet voor de gelovigen van het heden? இது ஒரு நல்ல கேள்வி. En dat is best wel een goede vraag. அதாவது படிக்கிறவர்கள் கேள்வி கேட்டாதான் படிப்பிக்கிறவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். Voor degenen die dit bestuderen en ook vragen stellen, is het voor degenen die hen het onderwijzen ook motiverend. காரணம், மாணவர்கள் கேள்வி கேட்டா படிக்கிறார்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு இருக்கும்படியே அது ஒரு தரக்குறைவன்றல்ல. Dat is geen tekortkoming, want door vragen te stellen betekent dat men dit aan het bestuderen is. கேள்விகளுடைய தராதரம் முக்கியம் இல்லை, கேள்வி வருகிறது அவர்கள் யோசிக்கிறார்கள் என்ற இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. Dus we kunnen kijken van, ze denken hierover na, dus er komen vragen op en ze willen hier antwoord op hebben. சரி, அப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் முதல் கேள்விக்கு பதிலை பார்ப்போம். Dus het antwoord op de eerste vraag.
இது எபேசியருக்கு மட்டும்தான் பொருத்தமா, மற்ற விசுவாசிகளுக்கு பொருத்தம் இல்லையா? Is deze brief dus alleen geschreven aan Efeziërs of geldt het dan niet voor andere gelovigen? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பாடத்தை ஆரம்பிக்க முன்பாக இந்த நிருபம் ஆதி மூல பிரதிகளிலே எபேசு என்ற சபை என்ற பேர் இல்லை. Zeg maar, ik heb jullie al in het verleden verteld dat in de beginvertalingen dat een brief aan Efeziërs, de naam Efeziërs, die stond hier nooit in. இந்த நிருபம் ஒரு சுற்றறிக்கையா இருந்தது. Het was slechts een algemene brief. சுற்றறிக்கை, அதாவது இது எல்லாத்துக்கும் போய் வாசிக்க, சுற்றி கொண்டு வரும், எல்லா சபைகளுக்கும் வாசிக்க வேண்டிய ஒரு நிருபமாக எழுதப்பட்டது. Een brief die zeg maar door alle gemeentes zou moeten worden gelezen. அப்ப இந்த இடத்துல நீங்க வாசிக்கிற ஆதி மூல பிரதியில இப்படிதான் இருக்கு. Zeg maar in de beginvertalingen, zo is het ook opgeschreven. எப்படி என்று சொன்னா, முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Als je dan hoofdstuk 1 voor je neemt. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அதில் ஒரு இடைவெளி விட்டு கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அது ஒரு இடைவெளி விட்டார்கள். Paul ijdoli vitar. Er staat hier Paulus, een apostel van Jezus Christus, door de wil van God aan de heiligen en gelovigen in Christus Jezus die in Efeze zijn. Je ziet eigenlijk daarin een stuk dat is weggelaten. அப்ப இந்த நிருபம் எந்த சபைக்கு வாசிக்கப்படுகிறதோ, யார் கொண்டு போய் வாசிக்கிறார்களோ அவர் என்ன செய்யணும், அந்த இடைவெளியில அந்த சபையோட பேர் எழுதி கொடுத்துட்டு போகணும். Zeg maar de boodschapper die zeg maar deze brief naar die gemeente brengt en daar ook voordraagt, die moet dan op het eind invullen van bedoeld voor deze mensen. இந்த நிருபத்தை கொண்டு போனவர் யாரு? En wie is degene die deze brieven heeft rondgedragen? பார்த்தீங்களா, முதல் பாடமெல்லாம் மறந்தா 6வது பாடத்தில் நான் சொன்னேனே, பிசாசு பொறுக்கிட்டு போயிடுவான். வீட்டுக்கு போய் கண்ட டிவிகள் மெசேஜில் கேட்காம படிக்கிறத படிங்க. வீட்டில் போயிட்டு ஊருப்படி மெசேஜில் போகும், அதில் காதில் போட்டு இருக்கிறதெல்லாம் பறக்கிறாம படிக்கிறத படித்து ஞாயிற்று செய்திகளை கேட்டு அதை தியானம் பண்ணினீங்கன்னா அவ்வளவோ பெரிய காரியம். Dus het zou beter zijn als je dit ook bestudeert in plaats van dat je naar andere dingen luistert, want dan vergeet je het heel snel. 1008 செய்திகள் 1008 இதுகளை கேட்டு கேட்டு வாசிச்சு செய்து ஒன்றும் நிற்குதில்லை. உங்களுக்கு தெரியும், இது ஒரு சிறையிருப்பு நிருபம். Jullie weten dat dit een gevangenisbrief is. Paul சிறையில் இருக்கும் பொழுது எழுதினார். Paulus heeft het geschreven in zijn gevangenschap. என்னென்ன நிருபம் எழுதினார்? Wat voor brief heeft hij nog meer geschreven? என்ன எழுதினார்? Colossense. முதலாவது Eerste. கொலோசியருக்கு எழுதின நிருபம். Colossense heeft hij இரண்டாவது geschreven. Tweede. Filippenzen heeft hij geschreven. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். மூன்றாவது எபேசியருக்கு நிருபம். நாலாவது பிலமோனுக்கு எழுதின நிருபம். Filemon. சரி, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை யார் கொண்டு போனது? Wie heeft de brief naar de Filippenzen geleverd? Epaphroditus heeft hij afgeleverd. எக்ஸாம்பிள் எடுத்து ஃபெயிலும் பண்ணியிருக்கிறீங்க, பாஸும் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எப்பாப்ராத்தியத்தை கொண்டு போனார். Epaphroditus dus. பிலமோன் நிருபம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டது? In wiens handen was de brief aan Filemon gegeven? ஒனேசிமு திகிக்கு ரெண்டு போறார்கள். சரி, அந்த போகுது. Onesimus en Tychicus samen. கொலோசியர் நிருபம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டது? Colossense. திகிக்கு அந்த டைரக்ஷனில் போய் கொண்டிருக்கு. பிலமோன் எங்கே இருக்கிறார்? கொலோசையில் இருக்கிறார். அந்த டைரக்ஷனில் போகுது கிடையாது. அப்போ அந்த ஒட்டனை கையில் கொடுக்க வேண்டும். அப்போ தீஹுக்கு கொண்டு போறார். Was ook met Tychicus mee, want onderweg naar Filemon is dezelfde route. இந்த எபேசியர் எழுதின நிருபமும் 4ஆம் அதிகாரத்தை கடைசி அதிகாரத்தில் எழுதுங்க விடுங்க. En Efeziërs, கடைசி அதிகாரத்தில் het laatste hoofdstuk. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து பொறுங்க 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க 21 வாசிங்க. அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். அப்ப சரி, அப்ப யார் கொண்டு போன இந்த நிருபம்? அவர் தான் இதை கொண்டு போயிருக்கிறார். En opdat ook u weet hoe het met mij gaat en wat ik doe, zal Tychicus als geliefde broeder en trouwe dienaar in de Here u dat allemaal bekend maken. Dus wie heeft deze brief afgeleverd? Dat is dus Tychicus ook. அப்ப இது உங்களுக்கு கிளியரா? இப்ப Dit is dus nou duidelijk, hè? அப்ப தீக்கு இந்த நிருபத்தை அவர் என்ன செய்யறார்? இந்த நிருபத்தை கொண்டு போகிறார். சரி, பேரை விடுங்க, எபேசியர் நிருபத்தை விடுங்க. இந்த நிருபத்தை அவர் கொண்டு போயிருக்கிறார். Dus laten we even Efeziër weg, maar dus Tychicus neemt deze brief mee. இப்ப கொலோசியர் நிருபத்துக்கு வாங்க. Dan gaan we nu naar Colossense. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில்
இப்போ வாசிங்க பார்ப்போம். கடைசி அதிகாரத்தை எடுங்க. Daarvan het laatste hoofdstuk. பாருங்க, வாசிங்க. இப்போ 16ஆம் வசனம். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு பொறுங்க, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு. எந்த நிருபம்? Dus welke brief? இந்த நிருபம் இப்போ இருக்கிற வாசிக்கப்பட்ட பிறகு இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்காவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். போதும். En wanneer deze brief door u gelezen zal zijn, zorg er dan voor dat hij ook in de gemeente van de Laodicensen gelezen wordt en dat ook u in Laodica leest. அப்போ சரி, அப்போ இந்த நிருபம் கொலோசியர்கள் நிருபத்துக்கு பவுல் சொல்லுகிறார், இது உங்களோட சபையில் வாசித்த பிறகு இது லவோதிக்கா சபையிலுமே வாசியுங்க என்று சொல்லுகிறார். Het zegt hij ook van hier dan, van als jullie de brief hebben gelezen, dan lees het dan ook voor in de gemeente van de Laodicense. லவோதிக்காவிலிருந்து வரும் ஒரு நிருபம் ஒன்று வரும். En van een brief vanuit Laodica zal ook weer, vanuit de gemeente Laodica zal ook weer een brief komen. அதை உங்களோட சபையில் வாசிங்க, அதாவது கொலோசிய சபை உங்களோட சபையில் வாசிங்க. En die brief moet je dan hier in de gemeente Colossense lezen. அப்போ லவோதிக்காவிலிருந்து என்ன நிருபம் வரப்போகுது? En wat voor een brief komt er dan vanuit Laodica dan? பவுல் லவோதிக்காவுக்கு எழுதவே இல்லை நிருபம் இதுவரை. Paulus heeft zo tot zover nog nooit een brief geschreven naar Laodica. லவோதிக்கேயா அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அது ஆனலும் இல்லை குளிரும் இல்லாமல் கிடந்த ஒரு சபையாக இருக்கு காலமாக இருந்து கொண்டு போன காலம். Laodica was een gemeente die geen kou of warmte herkende. அப்போ தீகுக்கு இந்த கையில் இந்த நிருபம் இருக்கு. Dus Tychicus heeft deze brief in de hand. அதை நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம். உங்களுக்கு Dat hebben we eerder gelezen net. இந்த நிருபத்தை தீகுக்கு கொண்டு வரான். Dus Tychicus brengt deze brief naar hem toe. அவன் வந்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவான். Dus hij zal al mijn zaken met jullie verdelen. அப்போ தீகுக்கு ரோமாபுரியில் இருக்கிற பவுலுடைய சிறையிலிருந்து இந்த நிருபங்களை பெற்றுக்கொண்டு Dus Tychicus die brieven heeft meegenomen vanuit Rome. நேராக எங்கே போயிருப்பார்? Waar zou hij dan rechtstreeks naartoe zijn gegaan? ஏன்? Waarom? ஏன் எபேசுக்கு போவார்? ஏன் கொலோசைக்கு போகல? ஏன் நேராக மற்றது ஏன் எபேசுக்கு போக வேண்டும்? Dus waarom is hij rechtstreeks naar Efesiërs gegaan? Waarom niet naar Colossense of een andere gemeente? யார் புத்திசாலின்னு பார்ப்பேன். இன்டெலிஜென்ட். Dus kijken wie எபேசுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? Wat is de reden om direct naar Efeze te gaan? பேசிக். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். Ik stel jullie een wedervraag. நீங்கள் இந்த ஆர்னம் வாரதா இருந்தா, Als je van plan bent om naar Arnhem te komen, ஸ்ரீலங்காவிலேருந்து ஆர்னம் வாரதா இருந்தா முதல்ல எங்கே போவீங்க? als je zeg maar vanuit Sri Lanka naar Arnhem wil komen, waar ga je eerst naartoe? எபேசு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அங்கிருந்து வரும்போது எபேசு தான் முதல்ல இருக்கு. எபேசு பட்டணம். ஏன் எபேசுக்கு போக வேண்டும்? வாரம் அதனை இப்போ கேட்குறேன். நீங்கள் ஆர்னம் என்ற பட்டணத்தில் வர வேணுமானா, இந்த சிட்டிக்கு வர வேணுமாண்டா நீங்கள் எங்கே போவீங்க முதலாவது? Zeg maar, als je naar Arnhem wil komen vanuit Sri Lanka, waar moet je eerst landen of überhaupt? நீங்கள் சுற்றி வந்த பாதையில் சொல்லாதீங்க. மொஸ்கோவில் 5 நாள் அந்த 2 நாள் இல்லாமல் நான் சும்மா உதாரணம் கேட்குறேன். எங்கே? ஆம்ஸ்டர்டம். ஏன் ஆம்ஸ்டர்டம்? ஏர்போர்ட், ஹார்பர். Dus ja, omdat je daar een Hallo, Rotterdam. Ja, of je kunt ook naar Rotterdam gaan. Maar in ieder நான் geval, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எபேசு அந்த ஆசியாவில் அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ரிச் ஹார்பர் சிட்டி. படத்தை கொண்டதெல்லாம் போட்டு காட்டணும். Efesiërs was echt een havenstad, dus het was een punt waarin alle transport zo wat naartoe ging. படங்கள்லாம் போட்டு காட்டி இது இந்த இத்தனை மைல் தூரம் இந்த மேட்ரியன் சீல இருக்குது, பெரிய ரிச் சிட்டி, கோயில் இருந்தது, இது போல சிட்டி அந்த காட்டில் இல்லைன்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. Ontzettend welvarende stad was het, hè? Tempels die ja, echt waardevolle schatten hadden. அப்போ அவர் முதலாவது லேண்டிங் எங்கே வந்திருக்கும்? அந்த ஃப்ளைட் இல்லை, ஷிப். Dus per boot moest je naar je bestemming gaan. எபேசு. En dat was dus als eerste Efeze. எபேசுக்கு பிறகு தான் லேண்டுக்குள்ளே இருக்கிற கொலோசே, மற்றது லவோதிக்கேயா, அடுத்தது இங்கே மற்ற என்ன இப்போ இதெல்லாம் பட்டணங்கள் இருக்கு. Nadat hij in Efeze is geweest, dan kan hij verder het land intrekken naar Colosse en dan weer naar Laodica. அப்போ இந்த ரூட்டில் போயிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் இந்த நிருபத்தை கொண்டு போய் லவோதிக்கேல வாசிச்சுட்டு அப்படியே கொலோசைக்கு வரார். Dus vanuit Laodica gelezen, dan gaat hij hier weer naar Colosse.
விளங்குதா? ஏன் கொலசையில் தான் பிலமண்ட இதெல்லாம் இருக்குது, அப்படியே கொலசைக்கு வர வேண்டும். அப்போ முதலாவது எபேசுக்கு போய் அந்த சபையில் வாசிச்சுட்டு இந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு இப்போ லவோதிக்காவில் வாசித்து இப்படி லவோதிக்காவில் இருந்து வந்த நிருபத்தை இங்கேயும் வாசிங்கன்ற அது இதுதான் வருது அந்த நிருபம். Dus zo zegt hij, hè, van, gaat hij eerst in Efeze, dan gaat hij naar Laodica en dan gaat hij vanuit Laodica naar Colosse. Daar leest hij de brief voor, zegt wederom dat deze brief ook daar weer moet worden gelezen enzovoort. இந்த நிருபம் தான் அங்கே வருது. Want deze brief die komt daar dus vandaan. அதுவே தான் இதை நாங்கள் எபேசுக்கு எடுத்தது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஒரு பிரதியில் எபேசுக்கு போட்ட இது அவர்களுக்கு தான் பொருத்தமாக இந்த சபையினருக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பவுல் 3 வருஷமாக இந்த சபையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தபடினால அவர்களுக்கு இன்னும் அதிகத்தை கற்றுக் கொடுத்தார். Dus hij geeft hen heel veel meer. Hè? Want Paulus heeft daar 3 jaar lang zijn bediening verricht, heeft hen daar veel vervuld met materie en wilt hen daarmee nog vervullen. எனவே தான் இது ஒரு சுற்றறிக்கை எபேசுக்கு சொல்லி அந்த பிரதி ஒன்று கிடைச்சிருக்கிறபடினால எபேசுக்கு அந்த சபைக்கு மக்களுக்கு பொருத்தமான ஒரு காரியம். En is ook een zaak die ook passend is voor degene in de gemeente Efeze. இதுல ஒரிஜினல் பிரதி ஒன்று வத்திக்கான்ல இருக்கு. Het originele script dat heb je in het Vaticaan. அதுல அந்த வத்திக்கான் பிரதியில் எபேசு இல்லை இதில் போட்டு. En daar komt Efeze dus niet in voor. ஆனால் இது ஆண்டவர் அதை அனுமதித்து இது பல சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாரும் முந்தி வாழ்ந்த கிளமெண்ட் மற்ற இரேனியஸ் போன்ற சர்ச் ஃபாதர்ஸ் இதெல்லாம் முடிவெடுத்து இது எபேசியர்கள் நிறுவனம் அவர்கள் எடுத்த முடிவுகள். En de kerkvaderen, oud-geleerden die dit goed hadden bestudeerd, kwamen tot de conclusie dat dit moet wel voor Efeze zijn bedoeld. எனவே முதலாவது அந்த வாசிக்கப்படினால அந்த நிருபத்தோட பேர் வந்திருக்கலாம். En dus zou het ook wellicht zijn dat de naam van die brief ook Efeze zou zijn geweest. எனவே இருந்தாலும் ஒரு நல்ல கேள்வி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சுதாகரனுக்கு. Maar dat is een goede vraag van de kijker Sudaar. உங்களுக்கு கிளியரா இது? எனவே இது ஒரு சுற்றறிக்கை. Want dit is gewoon een எல்லா சபைகளுக்கும். அப்ப நமக்கு பொருத்தமா? Dus een brief voor alle gemeentes, dus past deze brief ook voor ons? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த நிருபம் நமக்கு அவசியமா அல்லது இது எபேசிய வாழ்ந்த அந்த எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா பொருத்தம், இந்த நமக்கு பொருத்தம் இல்லை, நமக்கு அவசியம் இல்லையா? Dus past deze brief bij degene Efeziërs van destijds of past die ook bij ons? என்னத்தை கொண்டு சொல்றீங்க? ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. ஓ சரி, வேறு முதலாவது வசனத்தில் சொல்லுங்க. இருக்கிறவங்க நல்ல பாயிண்ட். கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு எபேசுலேன் வந்திருக்கல. அப்ப எபேசுலேன் வந்தன்னு சொன்னா எபேசுக்கு தானே பொருத்தமா வரும். Maar er staat die in Efeze zijn, dus dan சிம்பிள் கேள்வி. Het is een hele simpele vraag. இது நமக்கு அவசியம் இல்லாட்டி இந்த பைபிள் அது இருந்திருக்காது. Als het niet voor ons geschikt was, dan had het ook niet in de Bijbel gestaan. இது நமக்கு அவசியம் என்றபடியால் தான், இது எல்லா விசுவாசிகளுக்கும் அவசியம் என்றபடியால் தான் நீங்கள் சொன்னது சரி. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே என்றால் எல்லாருக்கும் பொருத்தம். எபேசு என்ற இல்லாதபடியினால வைக்கிறபடியினால இது எபேசுக்கு மட்டும்தானா என்று கேள்வி வந்தால், இல்லாட்டி ஏன் ஆண்டவர் நமக்கு வைக்க வேண்டியது? De vraag is natuurlijk van, als het alleen voor Efeze bedoeld was, waarom zou die brief dan hier zo geschreven zijn? Dan was het niet voor ons. அநேக தள்ளுபடியாகவும் இருக்கு. அதாவது அநேக புத்தகங்கள்ல இத்தனையோ இது அவசியம் இல்லை என்று கூட தள்ளப்பட்டு 66 புத்தகங்கள் நமக்கு போதும் என்று ஆவியானவர் அந்த செப்துஅஜின்ட் மூலமாக அப்படியாக அந்த குழு மூலமாக அப்படி என்ன செய்திருக்கிறார், தெரிவு செய்து கொடுத்திருக்கிறார். Er zijn zoveel schriften eigenlijk opzij gelegd en de Heilige Geest heeft eigenlijk die 66 boeken samengesteld die exact voor ons passen. எனவே நமக்கும் இந்த எபேசியர் நிருபம் பொருத்தம். Dus daarom past de brief aan de Efeze ook voor ons. இதுல ஆழமான சத்தியங்கள் இருக்கு. Er zitten diepe waarheden in. எனவே கிறிஸ்துவுள்ள விசுவாசிகள் யாரோ அவர் எல்லாருக்கும் இது அவசியம். Dus voor wie erin geloven of gelovigen zijn, is dit noodzakelijk. தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற எவனோ அவன் கட்டாயம் இதை படிக்கத்தான் வேணும். Dus zij die geloven in Christus moeten dit absoluut leren. Clear? Duidelijk? புதிய பாடத்து போ. We gaan dan naar het nieuwe. ஓகே. முதலாம் அதிகாரம் hoofdstuk 1. எடுத்துக்கொள்வோம். எபேசியர் முதலாம் அதிகாரம் 3 6 வசனத்தை மட்டும் வாசிப்போம். அது ஒரு பாடல போயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம்
நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஓகே போதும் பஸ். Gezegend zij de God en Vader van onze Heer Jezus Christus, die ons gezegend heeft met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus, omdat Hij ons voor de grondlegging van de wereld in Hem uitverkoren heeft, opdat wij heilig en smetteloos voor Hem zouden zijn in de liefde. Hij heeft ons voortbestemd om als zijn kinderen aangenomen te worden door Jezus Christus in zichzelf overeenkomstig het welbehagen van zijn wil, tot lof van de heerlijkheid van zijn genade, waarmee hij ons begenadigd heeft in de geliefde. பாருங்க, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை பிதாவானவர் ஆசீர்வதித்திருக்கிறார். Zo heeft de Vader heeft hij met alle geestelijke zegen ons gezegend. ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் பார்ப்போம். Laten we iedere zegen dan ook bestuderen. பாருங்கள், அவர் என்ன செய்திருக்க, எப்படி அவருடைய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால், En hoe zijn die zegeningen dan precies? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Heeft ons voor de schepping van de aarde, heeft hij ons al uitverkoren. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே, Dus voor de grondlegging van de wereld. எப்பொழுது உலகம் தோன்றப்பட்டது? Wanneer is de aarde geschapen? உலகம் என்று சொல்லுவது காலங்களையும் குறிக்கும், இந்த நாங்கள் பார்க்கிற இந்த கண்ணால பார்க்கிற இந்த உலகத்தையும் குறிக்கும். Zeg maar, de schepping van de aarde kan men zien door de tijden en men kan het hier omheen zien. காலங்கள் அப்ப In periodes. எத்தனை யுகா காலங்களோ தெரியாது. Dus hoeveel tijden dat geleden is. எப்ப இந்த பூமி படைக்கப்பட்டதுன்னு தெரியாது. We weten niet precies wanneer de aarde nou exact geschapen is. எப்ப தேவதூதர்கள் படைக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. Wanneer engelen geschapen zijn. எப்ப சாத்தான் அதாவது லூசிபர் படைக்கப்பட்டான்னு தெரியாது. Wanneer de duivels Lucifer ontstond. எல்லாம் படைப்பு எல்லா காலத்துக்கு முன்னே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். Maar voordat er überhaupt al iets ontstond, heeft hij u uitverkoren. செலக்ட் பண்ணல. Niet geselecteerd. தெரிந்து கொண்டார். Maar uitverkoren. எலெக்ட் பண்ணியிருக்கிறார். செலக்டட் சொன்னா ஒப்பிட்டு பார்த்து இவனை பார்க்க இவன் நல்லவனா இருக்கிறான், இவனை பார்க்க இவன் கட்டிக்காரன், அதுதான் செலக்ஷன். இப்போ ஓட் பண்ணீங்களே. Want jullie hebben net gestemd, want selecteren, dat zou meer zijn van je gaat elkaar vergelijken, wie is beter. இப்போ போய் செலக்ட் பண்ணீங்களா? போய் என்ன செலக்ட் பண்ணீங்க? Op wie heb je யாரு? அதுக்குள்ள ஒரு 10 லிஸ்ட் இருக்கும், 10 பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஒருவனை செலக்ட் பண்றேன். Dus op wie, ja, dus er staan een lijst en dan kruis je één ding aan en die selecteer je dan. தெரிந்தெடுப்பது என்பது இதில் ஒரு கொஞ்சம் பேர், நீ ஒரு கொஞ்சம் பேர், ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு இவ்வளோ பேர், சிங்களாக்கு மக்கள்லேருந்து இது டச், English, Amerika, அப்படி ஒரு கொஞ்சம் பேர் அப்படி எடுக்கிறாரு. Maar als men iemand heeft uitverkoren, dan neemt men een bepaald groep voor. Hè? Dus uit Sri Lanka deze mensen hier, uit Nederland deze mensen hier, uit dat land hier. அப்போ உங்களோட குடும்பத்தில் உங்களை கூப்பிட்டுருக்க, நீ வா இந்த குடும்பத்தில் 7-8 பிள்ளைகளா, இந்த 2 பிள்ளைகள் அல்ல நீ வா. Dus vanuit een gezin ook wel, van nou deze 2 kinderen, nou zoveel kinderen, nou deze horen erbij. அல்ல முழு குடும்பம் வாங்க. Of het hele gezin wordt erbij அல்ல betrokken. நீ மட்டும் வா. Of kom jij alleen maar. இப்போ தாவீதை செலக்ட் பண்ணாரு, 7 பேர் இருந்தார். Net zoals hij David geselecteerd, of nou ja, David uiteindelijk werd uitverkoren hè, van al die broers, nou deze. எத்தனையோ மக்கள் அந்த நாட்களில் இருந்தால் ஆபிரகாம தெரிவு செய்தார். Er waren zoveel mensen, maar Abraham werd uiteindelijk naar voren geroepen. ஆபிரகாம் ஒரு பெரிய அந்த நாட்களில் பரிசுத்தவானோ அப்படி ஒன்றும் இல்லை, அவர் எடுத்தார் கோல் பண்ணார். Abraham was niet eens een heilige of zo, maar werd gewoon willekeurig uitverkoren. அவருடைய தகப்பனாரும் ஒரு விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தவர் பேராகும். Zijn vader bedreef zelf ook afgoderij. அவர் கூப்பிட்டார், வா நீ வா நீ வா நீ வா. En riep hem naar voren van hier, ga maar doen. அப்ப அந்தபடி உலக தோற்றத்துக்கு முதலே தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அழைப்பும் ஒரு அதிசயமான ஒரு காரியமா இருக்கு. En dat is best wel een wonderbaarlijk fenomeen dat men voor de grondlegging van de wereld dat hij ons al heeft uitverkoren. நேற்று இன்றைக்கு அல்லது பாவம் என்று பார்த்து அவர் நம்மை தெரிவு செய்யல. Het is niet gebaseerd op
ons zondig leven, van hoeveel zonden wij hebben gepleegd, dat hij dan jou naar voren roept. அப்போ உலக தோற்றத்துக்கு முதலே உங்களை தெரிந்து கொண்டால் நீங்க இன்ன மதத்துல தான், இன்னாருடைய குடும்பத்துல தான், இன்ன பாசதான் என்பதெல்லாம் யாருடைய டிசைன்? Dus wiens ontwerp is dat, van dat jij uit dit gezin en vanuit deze groepering hier naar voren wordt geroepen? யாருடைய பிளான்? Wiens plan is dat? சில பேர் கவலைப்படுவாங்க, ஏன் தான் நான் இந்த பிறந்தேனோ, ஏன் தான் நான் இந்த மதத்தில் பிறந்தேனோ, அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவருடைய. Sommige mensen zijn bedroefd van, ben ik uit zo'n gezin geboren of kom ik hier vanuit aan? Maar men moet daar niet betreurd over zijn. அப்போ அந்த நினைவு வரும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கு. Als wij die gedachten nou hanteren die we net hebben bestudeerd, zal er vrede ontstaan. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்த பொழுது சீடர்களுக்கு சொன்ன வாக்கு என்ன? En de belofte die de Heere Christus aan de discipelen heeft afgelegd. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. Jullie hebben mij niet uitverkoren. வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. எந்த புத்தகத்தில்? யோவான்ல. எத்தனை அதிகாரம்? எத்தனையாம் வசனம்? 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Jullie hebben mij niet uitverkoren, maar ik heb juist jullie uitverkoren. அப்போ உங்களை எல்லாரையும் நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னா யார் தெரிந்து கொண்டது? Dus wie heeft jullie uitverkoren als jullie jezelf Christus kunnen noemen? யார் தெரிந்து கொண்டார்? Wie heeft dat gedaan? இயேசு பிதா தெரிந்து கொண்டார். De Vader heeft dat gedaan. ஏன்? அவர் உலக தோற்றத்துக்கு முதலே என்னை தெரிந்து கொண்டார். Want voor de schepping van de aarde heeft hij ons அப்ப uitverkoren. யாராவது சொல்ல முடியுமா இயேசுதான் சரியான கடவுள் என்று நான் தெரிவு செய்து அவரை பின்பற்றேன் என்று யாராவது சொன்னால் சரியான சாட்சியா? Is het een juiste getuigenis op het moment dat iemand zegt van ik heb de juiste Here uitgekozen? அவர்தான். Nee, het is hij die mij heeft gekozen. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சிந்தனை. நான் எடுத்து சிந்தித்து அவர் செலக்ட் பண்ணிட்டார் என்ன அவர் தெரிவு செய்தபடியாத்தான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் அவர் தெரிவு செய்தபடியாத்தான் நான் விசுவாசிக்கிறேன். Dat is best wel een wonderbaarlijk iets, hè? Van, omdat hij mij heeft uitverkoren, dan daardoor geloof ik. வேதவாக்கியம் சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரம், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று. 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும்போது பாருங்க, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. மற்றது 10ஆம் வசனத்தில் பாருங்க, அந்தபடி நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை ஒருவனும் இல்லை. 11ஆம் வசனம் 10-11, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இப்போ கடவுளை யாருமே தேடவில்லை. Zoals geschreven staat, er is niemand rechtvaardig, ook niet één. Er is niemand die verstandig is, er is niemand die God zoekt. இப்போ கடவுளை தேடுகிறவன் Dus ஒருவனும் இல்லை. நீங்கள கடவுளை தேடி இருப்பீங்களா? er is dus niemand die God zoekt. நாம் தேடுகிறதெல்லாம் எங்கே காசு இருக்கும், எங்கே பணம் இருக்கும், எங்கே இன்பம் இருக்கும், எங்கே இதைத்தான் நாம் தேடி தெரிஞ்சோம். Waar wij voortdurend op zoek zijn, is er geld of is daar liefde, is daar welvarendheid. உணர்வுள்ளவன் இல்லை, கடவுள் பயம் அது இது அப்படியே உணர்வுள்ளவன் இல்லை. Maar bewust zijn van dat er goddelijk ontzag bestaat. இதைத்தான் இயேசு பூமியில் இருந்த பொழுது என்ன சொன்னார்? En toen Jezus hier nog op aarde was, zei hij, காணாமல் போனதை தேடவும், om wat verloren is weer op te zoeken. இழந்து போனதை கண்டுபிடிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். En de verlorene om weer uit te zoeken, is de mensenzoon hier op aarde gekomen. அவர்தான் காணாமல் போன ஆட்டை தேடி போன மாதிரி அவர்தான் தேடி வந்தார். கடவுள் தேடி வந்தார், இயேசு தேடி வந்தார் மக்களை. Daarvoor is Christus gekomen, om de verloren schapen weer terug te vinden. இப்போ ஒரு கேள்வி கேட்போமா? Kunnen we weer een vraag stellen? எத்தனை பேர் இயேசுவை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? Hoeveel van jullie hebben Christus uitgevonden? கையெழுத்தி காட்டு. இயேசுவை கண்டுபிடித்தாங்க. Hebben Christus ontdekt? நீ இதுவரை கண்டுபிடிக்கல? கண்டுபிடிச்சீங்களா? எப்போ கண்டுபிடிச்சி? Wanneer hebben jullie Christus dan ontdekt? சில பேர் பதில் சொல்ல பயப்படுறீங்க. Sommige mensen zijn daar bang voor om இதில் ஏதோ antwoord te geven. பின்ன அடியில் ஏதாவது ஒன்று இருக்குமென்று. நாங்கள் இயேசு, இந்த வசனம் சொல்லுது, இயேசுவை நம்மை கண்டுபிடித்தார். Jezus heeft juist ons ontdekt. இயேசு தொலையே இல்லை. இயேசு தொலைஞ்சு போயிருக்க நான் தேடி கண்டுபிடிக்கவில்லை, நான் தான் தொலைந்து போயிருந்தேன், இயேசு என்னை தேடி கண்டுபிடித்தார். Want je kunt niet zeggen dat Jezus verloren is geweest en dat jij hem weer terug hebt அப்போ opgezocht. யாராவது Nee. கேட்டா இயேசுவை கண்டுபிடிச்சா, ஏன் நாங்கள் இயேசுவை கண்டுபிடிக்கணும்? நான் தான்
தொலைஞ்சிருந்தா இயேசு என்ன கண்டுபிடிச்சார்? Dus als men dat zegt van, nee, het is juist, ik was verloren en Jezus heeft mij juist opgezocht. கடவுள் தான் என்ன கண்டுபிடிச்சார். Jezus, de Heer heeft mij ontdekt. சரியா? இப்படித்தான் ஞானமா பதில் சொல்லணும். Dus dat is dus wijs antwoorden, இதுதான் ஆவிக்குரிய பதில்கள். geestelijke antwoorden. சாட்சி சொல்ல விட்டா நான் கண்டுபிடிச்சேன், நான் தேடி வந்தேன், நான் வந்தேன்னு போட்டு அடித்தா எல்லாம் தான் தான் செய்து முடிச்ச மாதிரி இருக்கு. கடவுளுக்கு ஒரு பங்கும் இல்லாத மாதிரி பேசி விட்றாங்க சாட்சி. Want met sommige getuigenissen dan is het meer van, ik heb dat hele klusje geklaard en er is geen enkele credit die naar God moet gaan. அப்போ ஒரு கேள்வி வருது. En dan komt er weer een vraag op. அப்ப என்ன சம்மதிக்கப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனை பிதா என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை சம்மதிக்கப்பட்டது யாரு? இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது யார்? Dus wat heeft mij er bewust van gemaakt dat Jezus de Messias is, of dat hij de Heer is? உதாரணமா என்னுடைய சுய விருப்பத்துக்கு விரோதமாக கிருபை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள பலாத்காரப்படுத்தினாரா? Heeft de Heer mij tegen mijn eigen wil dan verzet? Dus dat de genade die ik heb vertoond, heeft hij dat overtroffen? அது இல்ல. Dat is niet het geval. கிருபை என்ன செய்யுது? Want wat doet genade? ஆசை முட்டுது, விருப்பத்தை உண்டு பண்ணுது. Genade wekt een wil op. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்கும், இந்த பாவம் மன்னிக்கப்படும், நீ பரிசுத்தமா வாழலாம், இப்படி ஆசீர்வாதங்கள் கண்டு கிருபையானது ஏவி எங்களை நம்ப செய்து விசுவாசத்தில் காலடி எடுத்து வைக்க சொல்லும், அல்லது கரம் நீட்ட சொல்லும், ஏற்றுக்கொள்ள சொல்லும். இந்த கிருபை Genade stelt men in staat om eigenlijk een wil voor zichzelf te creëren. En van het zou toch goed zijn om een band met de Heer te laten ontstaan. En eigenlijk een handuitreiking naar hem. அந்த விஷயத்துல தான் மனிதனுடைய பங்கு வருது. எஸ், நான் ஏற்றுக்கொள்றேன். En de bijdrage van de mens hierin is van, ja, ik wil hier aan deelnemen. விளங்குதா இந்த இது? உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளன்னு அப்படி வர செய்ய கிருபை அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டார். Want genade doet dat nooit. Het zal je nooit zeg maar jou dwingen van hier erken dat hij de Heer is. கிருபையானது அப்படியே ஒரு ஏவி உங்களுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணி அதை செய்ய. Iets genadigs geeft jou een wil en geeft jou de wil om dat aan te nemen. இப்போ உதாரணமா Als voorbeeld. ரெபேக்கா கல்யாணம் உங்களுக்கு தெரியும். ஈசாக்கை கூட்டிக் கொண்டு வந்தது யாரு? Want எலியேசர். Eliezer bracht Rebecca ter huwelijk voor Isaac. தகப்பன் சொல்லிட்டார், அதாவது ஆபிரகாம் சொல்லிட்டார், இந்த தேசத்துல பொண்ணு பார்க்க கூடாது. Abraham heeft zelf al gezegd van uit dit land mag er geen vrouw worden gevonden. நீ போய் இந்த தேசத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு வா. Ga naar dit land toe om een vrouw op te halen. அப்ப இனி எலியேசர் தண்ணி டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்தார், செலக்டட் ஒரு பொண்ணு. En er werd uiteindelijk 1 vrouw geselecteerd. வாட்டர் டெஸ்ட்ல இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துனா அவள் தான், அப்படி ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்து டெஸ்ட் water test படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண ரெபேக்கா பாஸ் பண்ண உடனே அந்த வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். En zij doorstond de test en werd uiteindelijk voorgesteld. போன இடத்துல பெண் கேட்ட உடனே ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளோ பெரிய பேருள்ளவர், எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கொண்டு வந்த இந்த காதணி என்ன காதுக்கு போடுறது, மூக்கில் குந்துறது, என்னென்ன தெரியா எல்லாத்தையும் அள்ளி அப்படி காட்டினார். பொன் ஆபரணங்களை காட்டுறாங்க பாருங்க. En hij liet al het goud zien aan Abraham. Van Abraham natuurlijk de rijke, de man met een grote naam. ஈசாக்கை பற்றி பெருசா சொல்லி கவனமா சொல்லி அவர் எப்படிப்பட்ட ஒரு புருஷன் மனுஷன் எல்லாம் சொல்லி. En liet zien van Isaac wat voor een persoon dat was en zo'n grote man. இப்படி ரெபெக்காவுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது Bij het allemaal dat vertellen dus aan Rebecca. ரெபெக்காவோட தகப்பன் என்ன கேட்டார்? Wat vraagt de vader van Rebecca dan? இன்னும் இருக்கான்னு கேட்டாரு. Zou hij dan vragen van heb je nog meer aan te bieden? சரி, எதுக்கும் நாங்க பிள்ளையோட வாய்மூலத்தை கேட்போம், அவள் என்ன சொல்றாள். Laten we het eens uit de mond van ons kind horen. அவ சொல்லி போட்டு இவரோட போக உனக்கு சம்மதமான்னு தான் கேட்டார் தகப்பன். En hij zei van heb jij er vrede mee? என்ன சொன்னா, இதெல்லாம் காட்டி எல்லாம் பிரிச்சு நகையும் பொண்ணையும் பார்த்து எந்த பொம்பளை தான் மயங்க மாட்டாளுகள், அதில் காட்டி இதெல்லாம் சொல்லி போறியா, ஆபிரகாமை பற்றி நல்லா சொல்லி ஈசாக்கை பற்றி நல்லா சொல்லி காட்டினோடனே போறியாட்டோன்னே oké, நான் போறேன். Dus met de vragen van al het goud laten zien, al het aanbod, en ga je dan met hem mee? En zij zegt van ja, ik ga met hem mee. அதுக்காக அந்த பொண்ணை காட்டுறேன்னு சொல்ல மாட்டேன், அதாவது Niet zozeer ஆபிரகாமை பற்றி நல்ல கரெக்டர், ஈசாக்கோட கரெக்டர், இப்படி எல்லாம் சொல்லி காட்டின உடனே. Dus niet zozeer vanwege dat goud, maar vanwege het goede karakter van Abraham, vanwege Isaac, ging ze met hem mee. சரி, இப்போ ரெண்டு விட்டு அப்படியே ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டு அப்படி வந்து. Dus met de kameel mee daar naartoe.
இதுதான் அந்த ஆவியானவர் அல்லது கிருபை செய்கிறது. அதாவது பிதாவானவருடைய மகிமை, இயேசு கிறிஸ்துடைய மகிமை, அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் எடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டும் பொழுது பொறியா ஏற்றுக்கொள்றீங்க. சரி, நான் ஏற்றுக்கொள்றேன் அவரை. Zeg maar die hele, als de Heilige Geest als het ware die glorie van Christus, de glorie van de Vader eigenlijk bekend maakt aan jou, dan krijg je op een gegeven moment een wil van, en die genade die je dan overtreft is van, ja oké, ik wil daaraan bijdragen. அப்போ சரி, அதுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட பிறாயே அப்படியே சேர்ந்து அப்படியே இருக்கிறோம். அதுதான் அந்த உண்மையான கிருபை செய்கிற காரியம். Dat is நமக்கு iets wat genade vereist, hè? En een symbool daarvan doen we met dopen. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாட்டி அட்டிப்பம் காலம் முறிப்பம் விட்டுவோம் சாப்பாடு தரமாட்டோம், அதெல்லாம் முடியாது, அது கூடாது. Het is niet goed, of het zou ook niet moeten van als je iemand zou dwingen van als je dit niet doet, dan breek ik je dat. சரி, எனவே தான் யோவான் 6:37 இயேசு பாடிய தெளிவாக பேசியிருக்கிறார். பார்த்தீங்க, யோவான் 6:37 6:37 Johannes 6:7, ja. 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பார்த்தீங்களா, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் புறமே தள்ள மாட்டேன், தள்ளுவதில்லை. Alles wat de Vader mij geeft, zal tot mij komen en wie tot mij komt, zal ik beslist niet uitwerpen. அப்போ ஒரு கேள்வி வருது பாருங்க, இப்போ சிந்திக்கணும். ஆண்டவர் சரியா பேசியிருக்கிறார். Dus de Heer heeft hier juist gesproken, dus je moet hier goed over nadenken. அப்போ உலக தோற்றத்துக்கு முதலே பிதாவானவர் உங்களையும் என்னையும் நம்மை தெரிந்து கொண்டுட்டார். Dus voor de schepping van de aarde, de grondlegging van de aarde, heeft hij ons al uitverkoren. காலம் வந்த உடனே, Tot de tijd daarvoor rijp was, அந்த உங்களுடைய டைம், எங்களுடைய நேரம் வந்த உடனே tot onze tijd eigenlijk kwam, பிதாவார் என்ன செய்கிறார், எடுத்து இயேசுவார்ட்ட கொடுத்த இது உங்களுடைய. hij geeft het dan aan Christus en zegt van hier, dit is nu jouw deel. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக நீங்கள் ஒரு சபையில் நீங்கள் ஒரு மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அது யார் இயேசு கிறிஸ்து கொடுத்தது? Dus wie gaf het aan Christus van, als jij zegt van ik behoor tot Christus, ik ben in Christus. யாரு? பிதா. அப்போ அவருக்கு எவ்வளவு நீங்கள் நன்றியா சொல்லணும். Dat is de Vader, dus en hoe dankbaar moet je hem wel niet zijn. ஃபாதருக்கு எவ்வளவாய் நீங்கள் ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தவும். Dus hoe ver moet je de Heer van niet bedanken en tot hem bidden. ஜெபங்களை கவனமாக ஜெபிக்க வேண்டும். படித்ததை கொண்டு பிதாவினுடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இவ்வளவாக இருக்க நினைச்சு புகழவன். Dus gebeden moet je dan ook op de juiste manier voeren. Met wat hij voor jou heeft gedaan, de liefde die hij jou heeft gegeven, hem daartoe ook bedanken. பாருங்க, இந்த பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்ட அன்றே, அதாவது எப்படி தெரியாது, கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்ட அன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. Dus zeg maar bij de grondlegging van de aarde, dus wanneer dat was weten we niet, bent u al bekeerd. யாராவது உங்களை கேட்டா எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, Dus als iemand jou vraagt van wanneer ben je bekeerd, சரியான பதில் என்ன சொல்லும்? het juiste antwoord is dan தெரியும், உலக தோற்றத்துக்கு முன்னே நான் ரட்சிக்கப்பட்டேன், voor de grondlegging van de aarde. பிதாவை தெரிந்து கொண்டுட்டேன். Toen was ik al bekeerd. ஆனா நான் அறிய இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் மாதம் என்னுடைய சுய அறிவுப்படி இது, ஆனால் முறைப்படி அவர் அப்பவே தெரிந்து கொண்டார். Maar qua bewustzijn ben ik in dit jaar, heb ik hem erkend, maar in theorie zou het... யாராவது இந்த கேள்வி கேட்டா நீ எப்ப ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டா நீங்க உலக தோற்றத்துக்கு முதலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னா அறப்படிச்சோன்னு சொல்லிடுவார்கள். நீங்க அதை பற்றி யோசிக்காம இதை சேர்த்து சொல்லிடுங்க. Dus zeg dat jaartal er ook bij, want als je dit als antwoord zou geven, zou iemand je gek verklaren. தத்துவம் கதைக்கிறதா அறப்படிச்ச கதை சொல்லு, ஆனா நான் இந்த அறிவின்படி தெரியாம மாதம் நான் ஞானசம் பெற்று இயேசு ஏற்றுக்கொண்டேன். சொத்துறோம். அப்ப பாருங்க, அப்ப இது முதலாவது ரட்சிப்பு, பிதாவானவர் உங்களை தெரிந்து கொண்டது. Dus die eerste, dat de Heer ons al heeft voor de grondlegging van de aarde heeft uitverkoren. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன உங்களுக்கு வரும்? உன்னத ஆசீர்வாதம் பாருங்க. Zegen nummer 2. நாலாவது வசனத்தை போடுங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே 5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திராம்படி முன்குறித்திருக்கிறார். Opdat wij heilig en smetteloos voor hem zouden zijn in de liefde.
Hij heeft ons voortbestemd om als zijn kinderen aangenomen te worden door Jezus Christus in zichzelf, overeenkomstig het welbehagen van zijn wil. முன் குறித்திருக்கிறார் போட்டிருக்காது. Ehm, என்னது? heeft ons voorbestemd. Ja, முன். voorbestemd. அப்ப முன் குறிக்கிறது ஒரு காரியம் செய்வதற்காக தான் முன் குறிக்கிறது. இன்னாராக்கணும். Dus iets voorbestemd hebben is zeg maar van iemand is al voorbestemd voor die persoon. முன் குறித்தது ஒரு குறிக்கோளோட தான், ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்கும் முன் குறிக்கிறது. Er zit een reden achter waarom je iemands bestemming al van tevoren bepaalt. இப்போ உதாரணமா ஒரு குயவன் இருக்கிறான், களிமண் செய்கிற பானைகள் செய்கிற குயவன், பொட் மேக்கர். Ja, dus een pottenbakker. அவர் களிமண்ணை எடுத்து அவருக்குள்ள ஒரு சிந்தையில வரும், இதை நான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று முன் குறித்து அதை செய்கிறார். Hij gaat, wanneer hij het klei pakt en een vorm gaat maken, dan heeft hij al in gedachten van wat hij gaat maken. அப்ப உங்களையும் என்னையும் மகிமையான பிதாவானவருக்கு சோத்திரம், மகிமையானவர் முன் குறித்தார் எதற்கு? En dus, maar waar heeft ons voorbestemd, maar voor wat? என்ன? தமக்கு புத்திர சுவிகாரமாப்படி. Om als zijn kinderen aangenomen te worden. இதை சொல்ல பார்ப்போம், தமக்கு சுவிகார புத்திரராகும்படி. Dus om als zijn eigen kinderen aangenomen te worden. அது சுவிகாரம், இந்த அடாப்ட் பண்ற மாதிரியா? Aannemen, ja. Ja, aangenomen. சுவிகார புத்திரனுக்கும், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க கேள்வி, சுவிகார புத்திரன் விளங்குதா? Zijn விளங்குதாம்மா? kinderen aannemen. விளங்குதா உங்களுக்கு? சுவிகார புத்திரன் என்னது? தத்தெடுக்கிறது, இந்த அடாப்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே. Men zou dat kunnen zien als een soort adopteren. ஓகே. அந்த புத்திரனுக்கும் சொந்த பிள்ளைக்கும், சொந்த ரத்தம் மாம்சத்தில் பிறந்த பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? Wat is het verschil tussen een kind dat echt qua bloed ligt, biologisch gezien zijn kind is, en hier in dit geval kinderen? Ja, goed. அதாவது ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறதுக்கும் சொந்த பிள்ளைக்கும், இப்போ நான் உதாரணமாக என்ற மகன் இருக்கிறேன், இவனுக்கும் நான் ஒரு பிள்ளையை நான் தத்தெடுத்து வளர்ப்பேனானால் இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? Wat zou het verschil zijn met mijn eigen kind, dat echt biologisch mijn kind is, en een kind dat ik zou adopteren? இவருக்கு அந்த உரிமை இருக்காது. ஓகே, நல்ல பதில். வேற சொல்லுங்க. விலைக்கிரயம் கொடுத்து வாங்குறோம். இது is een bepaald, இது பிறக்கிற பிள்ளை. een borg die je betaalt voor een adoptie. Ja. தத்தெடுத்திருக்கிறீங்களா யாராவது நீங்க? Hebben jullie wel eens iemand geadopteerd? தத்தெடுத்தாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க. Je moet even vragen aan mensen die kinderen hebben geadopteerd. உங்களோட பிள்ளைக்கும் நீங்க தத்தெடுத்த பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? Wat het verschil is tussen het kind dat jij hebt gebaard en het kind dat geadopteerd is. நீங்க சும்மா தத்தெடுக்க முடியாது. En je kunt niet zomaar iemand adopteren. போய் இந்த பிள்ளை நான் வளர்த்து விடுறேன்னு போட்டு இந்த நாய் பூனையை வளர்க்குற மாதிரி வளர்க்குறது Het இல்லை. is niet zoals je een huisdier aanneemt. Zo kun je een kind ook niet adopteren. ஒரு பிள்ளையை நீங்க அடாப்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளையை போய் இந்த அரசாங்கத்தினுடைய கோர்ட்ஸ்ல போயிட்டு சொல்ல வேண்டும். அந்த தாய் தகப்பன் எழுதி கொடுக்க வேண்டும், இனிய நான் பொறுப்பல்ல, இவர்தான் எல்லாவற்றும் பொறுப்பு என்று அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் நீதிபதிக்கு சொல்லி எழுத்துல கொடுத்து, பின்பாக இவரும் அந்த நீதிபதி முன்பாக சத்திய வசனம் எடுத்து வாக்கு பண்ணி எழுதி தான் எடுப்பார்கள். Hoe dat wordt gedaan is dat bij een gerechtshof dan de biologische ouders van dat kind moeten een verklaring geven van dat zij niet langer de ouders zijn, oftewel hun kind toestemming geven dat het kind nu door iemand anders wordt geadopteerd. En zo moet diegene die hem of haar adopteert ook een verklaring geven dat hij nu verzorgende is. அப்படி தத்தெடுத்த பிள்ளைக்கு வாக்குமூலம் கொடுத்து இனிமேல் தகப்பன் யார்? Dus wie is dan op dat moment, wanneer hij hem echt geadopteerd heeft, de vader? யார் தத்தெடுத்ததோ, யார் சுவார்படி செய்து அந்த பிள்ளை எடுத்ததோ அவர் தான் இனி ஃபாதர். Dus hij die hem aanneemt, wettelijk gezien, is dan ook gewoon de vader. தத்து ஃபாதர் என்றெல்லாம் தகப்பன் இல்லை, ஃபாதர். Geen adoptievader meer, het is gewoon vader. அப்ப அந்த தத்தெடுத்த பிள்ளை, இந்த சுவிகார புத்திராமடி எடுத்த அந்த பிள்ளைக்கும் உண்மையா பெற்றெடுத்த பிள்ளைக்கும் ஒரே ரைட்ஸ். Dus
allebei hebben ze gelijke rechten. Zowel het kind dat biologisch gezien, een biologisch kind en het geadopteerde kind. சொந்த ரத்தத்தில் பிள்ளை பிறந்ததுக்கு செத்த பிறகு என்ற சொத்தெல்லாம் இவனுக்கு நடுரோட்டில் இல்லை சரி சமனா பிரிக்கப்படும். Het wordt gelijkwaardig verdeeld, ook qua erfenis. விளங்குதா? அதுதான் நம்முடைய ஃபாதர் பரமபிதா செய்யறது. En zo heeft onze vader dat ook voor ons gedaan. கிறிஸ்துவுக்குள்ளே மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி என்று சொன்னா, கிறிஸ்து ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் சொத்து எப்படியெல்லாம் அவருக்கு இருக்கிறதோ அதே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Dus alle bezittingen die ook in Christus zitten, zo heeft hij ook Christus zijn eigen zoon ons aangenomen als kinderen. இதை சொல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? Bij het horen daarvan, dat is toch best ஒருத்த பார்த்தா wel... தெரியல, ஏதோ அரைஞ்ச மாதிரி பேரஞ்ச மாதிரி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க, இதை இருக்கலாம் பறிக்க போறாரு போல் டக்குன்னு. Dus ja, dus het is best wel... சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி. அவர் அவ்வளவு தூரத்துக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. Wees blij, want hij heeft je tot zover rechten gegeven. சிந்திச்சு பாருங்க, பாவியாய் கடவுளுக்கு விரோதமாய் அப்படி கேடுகட்ட பாவியாய் வாழ்ந்த நம்மை Dus wij die ooit als zondaars leefden, இயேசு கிறிஸ்து மூலமாக, தனியாக இல்லை, அவர் மூலமாக பிள்ளையாக, மகனாக, மகளாக தெரிந்து கொண்டார். door Christus heeft jou als zoon of dochter erkend. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, மகனாக தெரிந்து கொண்டீர், அந்த பாட்டு இருக்குல்ல, மகளாக. Dus toch zo'n lied van, u heeft mij als dochter aangenomen. வாயில தான் அந்த பாட்டு. அதை படிக்கிற நேரத்தில் தான் சொன்னேன், நீங்கள் அந்த அர்த்தத்தோடு இருதயத்தில் பாருங்க, மகனாக, மகளாக தெரிந்து கொள்றதுக்கு நான் யார். Dus van wie ben ik wie ben ik zijnde dat hij mij als dochter of zoon zou aannemen. தகப்பன் முழு ரைட்ஸும் இப்போ சரி சமண ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. Dus die rechten stelt de vader ook voor mij dan gelijk. உங்களுக்கும் இருக்கு. Die hebben jullie ook. இதுதான் ஆசீர்வாதம். Dat is dus die zegen. இது உலக மக்கள்கிட்ட இல்லை. இதெல்லாம் En die hebben mensen van de wereld niet. தம்முடைய அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனத்துல, Volgende vers 5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அடுத்தது வருகிறது என்னன்னா, ஏன் முன்குறித்தார்? அடுத்த கேள்வி பதில், Dus het antwoord op waarom heeft hij voor de schepping van de aarde ons al uitverkoren? தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. Tot lof van de heerlijkheid. அவர் தமக்கு மேல் காட்டின அந்த கிருபையை, அந்த மகிமை, இவ்வளவு கிருபை மகிமைக்கு புகழ்ச்சியாக உங்களை என்னை அதை பார்த்து தேவனை நாம் துதிக்கும் பொழுது, போற்றும் பொழுது எல்லாரும் பார்த்து போடுவார்கள், இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனான். Dus tot lof van de heerlijkheid van zijn genade. Tot zover heeft hij ons uitgekozen en dan heeft hij het besef van, heeft hij ons tot zo'n niveau eigenlijk gebracht. இவ்வளவு கிருபை, இவ்வளவு ஆழமான அன்பு எங்கள் மேல் வச்சிருக்கிறார். Heeft hij zoveel liefde op ons, heeft hij zoveel genade voor ons. இதுக்கு நான் தகுதியே இல்லை. Ik ben daarvoor niet eens toe gerechtigd. ஒரு சின்ன புள்ளிக்கு கூட நான் தகுதி இல்லை. இவ்வளவு என்னின் மேல் இரக்கத்தையும் கிருபையையும் பொழிகிறதுக்கு, கிறிஸ்துக்குள்ளாக தாரத்துக்கு நான் யார்? Wie ben ik om dit allemaal aan te nemen? Ik kan dit niet aannemen. இதை பார்க்குற மக்கள் கூட, தேவ தூதர்கள் கூட பிதாவை போடுவார்கள், என்ன உங்களுடைய அன்பன். En engelen zullen ook de Vader daarvoor toe prijzen van. பார்த்தீங்களா? அப்ப நீங்க யாருடைய புகழ்ச்சி? Dus wiens lof zijn jullie? பிதாவுடைய கிருபைக்கு புகழ்ச்சியா? Zeg maar lof tot de heerlijkheid van zijn genade. இதுதான் பிதாவானவர் காட்டின பேர் அன்பு. En dit is dus zeg maar zijn liefde die hij toont. 4ஆம் வசனத்தை பாருங்க. Vers 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பது. Opdat wij heilig en smetteloos voor hem zouden zijn in de liefde. அன்புல, Dus in de liefde, அன்பில் என்ன? wat moeten we? பரிசுத்தம், Heilig குற்றமில்லாதவர். en smetteloos தமக்கு முன்பாக. voor hem. அந்த நோக்கம் ஏன் முன் குறித்தார், ஏன் தெரிந்து கொண்டார் இந்த இருப்பதற்கு. En waarom je daarvoor dus bent uitverkoren, is dit de reden. அப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, என்ன ஒன்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களா? Dus hebben jullie de zegeningen genoteerd? புத்திர சுவிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். Dus heeft ons aangenomen als kinderen. மகிமைக்கு புகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார். Tot lof van de heerlijkheid van zijn genade. பரிசுத்தமான அன்பு குற்றமில்லாமல் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். Opdat wij heilig en smetteloos voor hem zouden zijn in de liefde. இதை கொஞ்சம் பார்ப்போம்.
Laten we dat nog eens even bestuderen. அவர் தெரிந்து கொண்டு முன்குறித்ததுடைய நோக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். We kijken de hele tijd naar de redenen van waarom hij ons voor de grondlegging van de aarde heeft uitverkoren. அப்ப அவருக்கு முன்னுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத அது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். Dus liefde van heiligheid zou je kunnen zeggen. அன்புல நாம் எப்படிப்பட்டவரால் இருக்கணும்? Dus hoe moeten wij qua liefde zijn? எப்படி? பரிசுத்தமான அன்பு. We moeten heilig zijn. பரிசுத்தமான அன்பு என்ன? Wat is heilige liefde? பரிசுத்த அன்பு என்றால் என்ன? Heilige liefde. Hoe kun je dat nu definiëren? உலகம் சொல்லுகிற அன்பல்ல, மற்ற மக்களை விட வித்தியாசமான அன்பு உள்ளவர்களாக தேவனிடத்திலும் சரி மற்றவரிடத்திலும் சரி பரிசுத்தமான வேறு பிரிக்கப்பட்ட அன்புள்ளவர்களாக நடங்க. Dus een liefde dat zich onderscheidt ten opzichte van de wereld. Niet zoals de wereld aantoont wat liefde is, maar dat jij je daarin juist apart bent. இந்த பகுதியை பார்க்கும்பொழுது பரிசுத்தம் என்று சொன்னா எனக்கு விருப்பமானவங்களை மட்டும்தான் அன்பு கூறுவோம், விருப்பம் இல்லாத ஆக்கள் மொத்த முறை அன்பு காட்ட மாட்டேன் பரிசுத்தம் இல்லாத அன்பு. Dus het is geen heilige liefde in een gemeente op het moment dat je zegt van alleen deze mensen daar geef ik om en andere mensen die mag ik niet. தமிழர்களை மட்டும்தான் நான் நேசிப்பேன், வேற மக்கள் வந்திருந்தா அதெல்லாம் நேசிக்க மாட்டேன், அது உண்மையான அன்பல்ல, பரிசுத்தமான அன்பல்ல. Het is geen heilige liefde als je zegt van ik zal alleen van Tamils houden, maar van andere mensen die heb ik niet. அது என் சொந்தக்காரரை மட்டும்தான் நான் நேசிப்பேன், என் சொந்த இல்லாதவர்களை நான் ஏன் என்று இப்படி பார்க்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், அது உண்மையான அன்பும் இல்லை, பரிசுத்தமான அன்பும் இல்லை. Alleen gerelateerde daarmee zal ik liefde hebben, maar met wie ik geen enkele binding heb, daar zal ik ook geen liefde mee hebben. ஆண்டவர் சொன்னார் சத்துருக்களை சிநேகிங்கன்றார். Maar de Heer zegt zelf van heb vijanden ook lief. அப்ப பாருங்க, அப்ப உதாரணமா பார்க்கும் பொழுது அப்ப சபைகளில் உங்களுடைய அன்பு, நீங்கள் கூடி வர்ற சபை, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி அந்த சபையிலே நீங்கள் இப்படிப்பட்ட அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். Dus het is Gods wil dat jullie ook in welke gemeente je ook zit, dat je die heilige liefde ook daar hanteert. அந்த அன்புல குற்றம் இருக்க கூடாது. Dus in die liefde mag er ook geen smet zijn. சுயநலம் இருக்க கூடாது. Er mag geen egoïsme zijn. பெருமைகள் இருக்க கூடாது, கசப்பு வெறுப்பு இருக்க கூடாது. Geen trotsheid, wrok of haat. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அன்பு பரிசுத்தம். மற்றவரை பார்த்தா அந்த அன்பு பரிசுத்தமாய் பார்த்து பரிசுத்தமான நினைவுகளோடு பழகிறதா சபை, பரிசுத்த சபை. Heilige liefde, dat is wat men van een andere kant moet zien. Alleen zo kun je zeggen van een heilige gemeente. ஆனா இன்றைக்கு அதை பார்க்க கூடுமா? Maar kunnen wij dat tegenwoordig nog terugzien? பார்க்கக்கூடியதா இருக்கா? Is dat nog tegenwoordig te zien? சொல்லுங்க பதில். Zeg, geef het antwoord maar. கேள்விக்குறியில விடுறேன். Ik laat het met een vraagteken eindigen. நாங்க மற்றவர்களை பார்க்காம நாங்க திருந்தி நான் சபையிலே பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் தீர்மானிக்க வேண்டும். Men moet de beslissing nemen van we kijken niet naar hoe anderen zich gedragen, maar ik neem het initiatief om me heilig te gedragen. அப்பதான் அந்த பிதாவுக்கு மகிமையின் போழ்ச்சியாக அது இருக்கும். En alleen dan zal het dus, zoals het geschreven staat in vers 6, tot lof van de heerlijkheid worden. அந்த சபை, அந்த கூடுகை அது பிதாவுக்கு மகிழ்ச்சி புகழ்ச்சியாக இருக்கும், தேவன் பிரியப்படுவார். Alleen dan zal die bijeenkomst ook lof zijn tot de Heer en de Heer zal daar ook in goedsgezind zijn. அடுத்தது ஆசீர்வாதம். ரோமர் 8:29-30. Nog een zegen in Romeinen 8:29. ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Want hen die hij van tevoren gekend heeft, heeft hij er ook van tevoren toe bestemd om aan het beeld van zijn zoon gelijkvormig te zijn, opdat hij de eerstgeborene zou zijn onder vele broeders. En hen die hij er van tevoren toe bestemd heeft, die heeft hij ook geroepen. En hen die hij geroepen heeft, die heeft hij ook gerechtvaardigd. En hen die hij gerechtvaardigd heeft, die heeft hij ook verheerlijkt. பாருங்க, அப்ப முன்குறித்திருக்கிறார். எதற்காக பாருங்கள், இன்னொரு காரியம், இன்னொரு ஆசீர்வாதம் இது. Dus nog een zegening, want hij heeft ons van tevoren gekend. தம்முடைய குமார் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு
அப்போ கடைசி டெஸ்டினேஷன் முடிவு எப்படி இருக்க போகுது நம்முடைய வாழ்க்கை? Wat is onze eindbestemming? Ik lees het even. Heeft hij er ook van tevoren toe bestemd om aan het beeld van zijn zoon gelijkvormig te zijn, omdat hij de eerste geborene zou zijn onder vele broeders? எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துடைய சாயல். Dus het beeld van zijn zoon Christus. இயேசு இப்போ எப்படி இருக்கிறாரோ, இயேசு எப்படி இருக்கிறாரோ இன்றைக்கு இப்படி இருக்கிறாரோ, அதுக்கு அந்த தாடி மீசையை பற்றி சொல்லல. Ik heb het niet zozeer over uiterlijke kenmerken. மகிமையாக உயிர்த்தெழுந்து அப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஒப்பாக Glorieus, wederopstanding. Dat zal ook ons overkomen. இது சும்மா உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு ஆசீர்வாதம். நீதிமானாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். Dus hij heeft ons glorie verleend, heeft ons rechtvaardig gemaakt. Maar dat is niet een zegening die je zomaar wordt gegeven. நீதிமான ஆக்குவார் அல்ல, மகிமைப்படுத்துவார் அல்ல, already done, முடிஞ்சது. En dat gaat hij niet doen, maar dat heeft hij al gedaan. முடிஞ்சது. Dat is iets wat afgerond is. கடவுளுடைய பார்வையில் you are நீதிமான். In Gods ogen ben je al gerechtvaardigd. உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். Heeft hij jou ook verheerlijkt? உலக முடிவில் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் you already done, முடிஞ்சது. Maar in Gods ogen ben jij al volmaakt. இது உங்களுக்கு யோசிக்க தாங்கக்கூடியதாக இருக்கா? அறிவு பிக்கப் பண்ணக்கூடியதாக இருக்கா? Is het nog mogelijk voor jullie om daarover na te denken? இதெல்லாம் உட்கார்ந்து தனியாக இருந்து யோசிச்சு பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க, விளங்கும். Probeer dat eens in je eentje hierover na te denken. இது சும்மா சாதாரண ஒரு காரியம், ஒரு மதத்தில் இருக்கிறதால, ஒரு சேர்ச்சுக்கு போகிறதால, ஒரு ஆராதனையில் கலந்து கொள்றதால நடக்கிற காரியம் இல்லை. Dit is niet iets wat gebeurt als je gewoon hedendaags of gewoonlijks naar de kerk gaat of je aansluit bij een religie. ஈவன் இதில் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்தால் கூட இது நடக்க போறதில்லை. Het is ook iets niet wat zou gebeuren zelfs als je ouders christelijk zijn. தேவனுடைய கடவுளுடைய குடும்பத்தில் மீண்டும் பிறந்தால் தான் இவ்வளவு நடக்கும். Als men wederom in het gezin van de Here geboren wordt, dan is dat mogelijk. இத பிறக்க வேண்டுமானால் om daarin geboren te worden. அதாவது பேதுரு அடிகள் சொல்லினார் என்ன? Petrus, in de brief Petrus zegt men dat ook. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. Zeg maar, door alles wat vergaande zijn, bent u hier niet levend, maar door het woord van de Heere bent u hier tot leven geroepen. அது கடவுளுடைய வசனம் தான் உன்னை மீண்டும் பிறப்பிக்கும். Dus Gods woord doet jou weer opnieuw geboren. அப்போ கடவுளுடைய வசனத்தை பேசும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை இயேசு கொடுத்து கிருபையாக ஆண்டவர் நம்மை கேட்கும் பொழுது, அதுக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது மீண்டும் பிறக்கிறோம். Dus als wij daarvoor zouden opgeven voor Gods woord en dat tot ons laten dringen, dan zullen wij ook opnieuw worden geboren. இதை செய்கிறது பிதாவானவர் செய்கிறார், ஆவியானவர். En dat voltooien daarvan doet de Vader door middel van de Heilige Geest. எனவேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட, பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஈவு, gift. Dus het is een geschenk, wat de Vader ons geeft, Christus Jezus. தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு ஈவாக, கொடையாக கொடுத்தது நங்களை. En zo heeft de Vader ons aan Christus aan zijn eigen zoon, ons gegeven. விளங்குதா? அநேக சகோதரர்களுக்கு முதற்பேராக இருக்கும்படியாக முன்குறித்து இந்த உங்களுக்கு தான். Zo heeft hij ons uitgeroepen als eerstgeborene ook. விளங்கிச்சுதா? இது பிதாவானவர் நமக்கு காட்டிய பேரன்பு. இதை நாங்கள் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பார்த்தோம், இதில் பார்த்தோம். En enkele zegeningen hebben we daarvan bestudeerd, dus die liefde die de Vader ons gegeven heeft. குமார கடவுள் இயேசு கிறிஸ்து தேவகுமார் நமக்கு செய்தது எது? Maar wat heeft de Christus, de Zoon van God, voor ons gedaan? அதை மட்டும் பார்த்து நாங்கள் நிறைவுக்குள்ளாய் வருவோம். Laten we dat bestuderen en dan ook gelijk afronden. சரி, 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 1:7. Vers 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே ஆமென். பஸ். In hem hebben wij de verlossing door zijn bloed, namelijk de vergeving van de overtredingen, overeenkomstig de rijkdom van zijn genade, die hij ons overvloedig geschonken heeft in alle wijsheid en bedachtzaamheid, toen hij ons overeenkomstig zijn welbehagen, dat hij in zichzelf voorgenomen had, het geheimenis van zijn wil bekend maakte, om in de bedeling van de volheid van tijden alles weer in Christus bijeen te brengen, zowel wat in de hemel als wat op de aarde is. In hem zijn wij ook een erfdeel geworden, wij die daartoe voorbestemd waren naar het voornemen van hem die alle dingen werkt, overeenkomstig de raad van zijn wil. பாருங்க, இது குமரக்கடவுள், அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. Dus de Gode Zoon, Jezus Christus, de zegeningen die Hij ons heeft gegeven. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவரண்டா பிதாவானவருடைய முதல் படிச்சமே கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கிருபையின்படி Dus de rijkdom van zijn genade, இவருடைய இரத்தத்தினாலே door zijn bloed, ஒன்று பாவ மன்னிப்பு, heeft Hij daarin 1 vergeving, இரண்டாவது மீட்பு. vergeving van de overtredingen en பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. de verlossing en de vergeving van de overtredingen. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவர் இருப்பாரானால் அவருக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல மீட்கவும் பட்டிருக்கிறார். Dus hebben wij de verlossing en de vergeving van de overtredingen door Christus ontvangen. அதாவது மீட்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? En maar wat is die verlossing nou precies? விடுதலை. சரியான பதில், விடுதலை. Dat is eigenlijk verlossing, redding zou je kunnen zeggen. விடுதலை என்ற என்ன விடுதலை? En wat voor een redding, wat is dat dan? ஒரு காலத்திலே, அதாவது இந்த அடிமை வியாபாரிகளை நீங்க பாப்பீங்க, ஸ்லேவ் இந்த இது பிசினஸ்களை. Als je, slavernij bestaat helaas nog steeds, maar als je daar naartoe kijkt. அதாவது ஒரு அடிமையை சந்தையில வந்து விற்று காசை கொடுத்து வாங்கி கொண்டு போகலாம் தனக்கு அடிமையாக. Men kan dan een slaaf kopen en dan is de slaaf eigendom tot een meester en men kan het meenemen. அப்ப ஒரு அடிமை வியாபாரிட்ட இருந்து, பிசினஸ்மேன் இருந்து ஒரு அடிமையை இன்னொருவன் வாங்கி தன்னை வீட்டுக்கு அடிமையாக வைத்திருக்கலாம். அந்த நாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட காரியம். Men kon dus destijds, had je een handelaar en die had enkele slaven en men kon daar voor een prijs die slaaf kopen en dan was die slaaf van diegene, kon je mee naar huis nemen. ஆனால் ஆண்டவர் அப்படி அடிமையாக இருந்த நம்மை அவர் வாங்கி தனக்கு அடிமையாக வச்சிருக்கிறார். அதாவது ஆண்டவர் அப்படிப்பட்ட அடிமையாக இருந்த நம்மை, dus wij die ooit slaven waren, தனக்கு அடிமையாக வச்சிருக்கிறார். heeft ons gekocht, maar hij houdt ons niet als slaaf thuis. அடிமையாக இருந்த நம்மை அவர் வாங்கி, wij die ooit slaven waren, விடுதலை பண்ணி போட்டு விட்டார். heeft ons bevrijd en heeft gezegd van ga er maar op uit. இது அடிமை வியாபாரத்தில் அடிமைகள் சில நேரத்தில் ஒரு சம்பவம் எத்தனையோ வருஷத்துக்கு உண்டாகுது. ஆபிரகாம் லிங்கன் டைமில் ஒரு அடிமை வியாபாரியை ஒருவர் வந்து, in de tijd van Abraham Lincoln, அப்போ அடிமை வியாபாரியை விற்ற பொழுது ஒரு அடிமையை வாங்கினார் ஒருவர் வந்து வாங்கி, அவள் கெஞ்சினால் ஒரு பெண். Als een jong meisje, als slavin zijnde, werd zij als slaaf verkocht en iemand kocht haar. அப்போ அடிமை சந்தையில் இவளுக்கு ஏலம் போட்டார்கள், இவளுக்கு டாலர்ஸில் போட்டார்கள் $10, ஒருவர் 15, 20, 25 இளம் வாலிபர்கள் வேலை செய்வாள் அப்படி இப்படின்றதுல ஏலம் போகும் மேலே. Als een jong meisje en er werd dan een bod gedaan van wie biedt dan $10, dan wordt $15, $20. ஏலம் சொல்லுவார்களா? Dat is bieden, ja. அப்போ இப்படி ஏலம் போய் நல்ல ஹை ரேட்டுக்கு போய் கொண்டிருக்கு. En dat bedrag, dat liep echt heel hoog op. ஒருவர் வந்தார், kwam er iemand naar voren. எல்லாருக்கும் மேலாக ஒரு பெரிய பிரைஸை சொன்னார், நான் $500 அவனை வாங்குறேன். En boven alle prijzen zei hij van ik bied $500. ஓகே, ஒரு தரம், ரெண்டாம் தரம், மூன்றாம் தரம், ஒருவரும் இல்லை, உடனே $500 நீ போகலாம், இந்தா இவள் இனி உங்களுக்கு அடிமை என்று அந்த பெண்ணை அப்படியே கொடுத்தார். Nou, dan eenmaal, andermaal $500 gaat, deze slavin gaat nu naar deze man. இந்த மனுஷன் என்ன செய்தா? Wat deed deze man?
சரி இனி நீ விடுதலை, நீ இவருக்கு பின்னுக்கு போக வேண்டியதுதான் என்று அந்த அடிமை வியாபாரி சொன்ன உடனே இவர் காசை கொடுத்து போட்டு தண்டவாட்டில் போயிட்டார். அப்படியே Hij levert het geld af, maar hij gaat weer zijn eigen gang en gaat gewoon weg. இவள் பார்த்தால் என்னடா இவ காசை கொடுத்து போட்டு இவர் தண்டவாட்டில் போகிறார், En தன் zij, இஷ்டப்படி போகிறார், என்ன கூப்பிடவும் இல்லை, பின்னுக்கு வா என்று சொல்லவும் இல்லை. என்ன இவர் en zij kijkt er best wel raar bij op, hè, van hoezo, hij geeft het hoogste bedrag, hij heeft betaald, maar hij gaat er zelf gewoon weg en laat mij zo achter. அவர் தூர போயிட்டார், அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்படியே En maar hij liet haar daar gewoon achter en ging gewoon weg. இவள் பின்னுக்கு ஓடி போய் எஜமானே நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்க, என்ன விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள், நான் உங்களுக்கு அடிமை இல்லவோ, நான் உங்களுக்கு பின்னுக்கு வர ஒன்று பண்ணிட்டு பின்னுக்கு போய் கூப்பிட்டு கொண்டே போனார். Zij rende achter hem aan en zegt van, meester, u hebt mij toch zojuist voor $500 gekocht, u moet mij toch meenemen? இவர் அவளை திரும்பி பார்த்து, நான் உன்னை விலைக்கு வாங்கி உனக்கு விடுதலை கொடுத்துட்ட ஒழிய நான் எனக்கு அடிமையை நான் உன்னை வாங்கவில்லை, உனக்கு விடுதலை நான் கொடுத்தேன், நீ போலாம் விட்டேன். Ik heb een bedrag geboden en heb je uiteindelijk vrijgekocht. Je bent vrij. Ik heb je niet als slaaf gekocht. அவள் பார்த்தாள், அடே இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை உள்ள நீங்க என்னை ஒரு அடிமையாய் வைச்சிருக்காமல் என்னை விடுதலை செய்து மட்டும் விட்டபடினால நான் வீட்டுக்கு போயில உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன், இவளாகவே அடிமையை ஒப்பு கொடுத்து விட்ட போனார். En wat doet zij? Zeg maar, zo'n gunst heeft nog niemand mij verleend. En als antwoord op die gunst bied ik mezelf aan als slaaf voor u. சாகும் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நான் வேலை செய்வேன். Tot ik sterf zal ik onder u werken. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். En dit is de taak die wij moeten uitvoeren. இயேசு கிறிஸ்து இடத்திலெல்லாம் எந்த அடிமையில நம்ம விடுதலை பண்ணியிருக்கிறார்? Van welke vorm van slavernij heeft Christus ons bevrijd? நம்பர் 1, Nummer 1. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் Zeg maar, de loon van zonde is uiteindelijk dood. ரோமர் 6:17, பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமை? Wie is slaaf? Aan wie ben je dan slaaf? als je ரோமர் zonde 6:17 verricht? சீக்கிரமா போடுங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் போதும். எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. Ben je slaaf aan zonde? இயேசு கிறிஸ்து அந்த பாவ அடிமையிலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Christus, die hier in dit geval de verlosser is, heeft ons uit die slavernij getrokken. Wij zijn niet langer slaven van de zonde. காலாத்தியர் 5:1 இரண்டாவது அடிமை. Galaten 5:2. 1. 1, ja. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Sta dan vast in de vrijheid waarmee Christus ons vrijgemaakt heeft en laat u niet weer met een juk van slavernij belasten. எந்த அடிமைத்தனம்? Dus wat voor slavernij? இங்கே பாவம் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு. Ja. The laws, திரும்ப நியாயப்பிரமாணம், சட்டங்களுக்கு. Ja. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்குட்படாமல். Met een juk. 5:1 அந்த அதான் Juk. நுகம். அல்ல நுகம், அதாவது அந்த பார்த்துக்களை போகாமல் அந்த அடிமைக்குள்ள. Dus niet dat je die massa op je draagt, maar ja, dus ja. நியாயப்பிரமாணத்துக்குள்ள அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை. Heeft je uit die rechten eigenlijk getrokken. மூன்றாவது விடுதலை. Derde redding. கொலோசையர் 1:13-14. Colossense 1:13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஓகே. Zodat in het hele gerechtsgebouw en aan alle overigen bekend is geworden dat ik een gevangene ben om Christus wil en dat het merendeel van de broeders in de Here door mijn gevangenschap vertrouwen heeft gekregen om het woord nog overvloediger onbevreesd te durven spreken. பாருங்க, சாத்தான் உலக வழிபாடு இருள் அந்தகாரத்திலிருந்து விடுதலை. Heeft ons bevrijd vanuit de duivel, hè? Uit de macht van de duisternis. அப்ப இதுக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாத்தீங்களா? அப்ப குமாரன் அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு. Zeg maar, hè, van de zonde, de verlossing. மீட்டு கொடுத்த அதுக்கு கொடுத்த விலை எது? En wat voor een waarde werd daarvoor neergelegd? உங்களை மீட்பதற்காக விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கொடுத்த கிரயம் விலை எது? Dus zeg maar, het bedrag dat de Heer heeft moeten neerleggen om jou te redden, அவருடைய is zijn eigen bloed. அவருடைய இரத்தம் என்ன? En zijn bloed is அவருடைய zijn உயிர். zijn leven.
இப்போ இவ்வளவு அடிமையாய் நாம் இருக்கணும் ஆண்டவர். Dus in wat voor slaven moeten wij wel niet zijn voor hem? இவ்வளவாய் அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்யும். In hoeverre moeten wij niet om hem geven en ook bediening verrichten? இதெல்லாம் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட விடுதலை இன்றைக்கு விடுதலை அனுபவிக்காம கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கு அதை செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி உடுக்காத, அப்படி செய், இப்படி செய்யிட்டு திருப்பி சட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் இருக்கிட்டாங்க. Sommige mensen beseffen niet dat die bevrijding dus bestaat en men ketent zich als het ware vast. இதெல்லாம் சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா அனுபவிக்கும் மகிழ்ச்சி இந்த விடுதலை. Dus men moet die ervaring hebben. Dus die verlossing moet men ervaren. பாவத்துக்கு அடிமை இல்லை. We zijn niet langer slaven van de zonde, மன்னிப்பு. maar vergiffenis. நான் இதை சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கிறேன். Dit zeggende eindig ik het ook. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் தொடர்ந்து போவோம். இந்த மன்னிப்பை குறித்து நான் சொல்லி முடிச்சேன். Over vergiffenis moeten we het even hebben. மன்னிக்கிறதா என்ன? Wat is iemand vergeven? மன்னித்து ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சார். Dus de Heer heeft onze zonde vergeven. உதாரணமா லேவியராகும் 16ஆம் அதிகாரம் எடுங்க. Neem Leviticus 16 voor je. கொஞ்சம் குயிக்கா வாசிங்க, கடகட வாசிங்க. உங்களுக்கு இரண்டு மற்றால் வாசிக்கலாம். லேவியரா 16ஆம் அதிகாரம் 16. 5. இஸ்ரவேல் புத்திரராக வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாகிய ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். 7ஆம் வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து மற்ற வாசிங்க, மற்ற வாசிங்க இருக்கு. நிறுத்தி 10ஆம் வசனம். விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே 7 வாசிங்க. அப்போ 7 அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி. Hij moet ook de beide bokken nemen en die voor het aangezicht van de Heere plaatsen bij de ingang van de tent van ontmoeting. Aaron moet namelijk het lot over de 2 bokken werpen, 1 lot voor de Heere en 1 lot voor de weggaande bok. Dan moet Aaron de bok waarop het lot voor de Heere gevallen is aanbieden en hem als zondoffer bereiden. Maar de bok waarop het lot is gevallen om weggaande bok te zijn, moet levend voor het aangezicht van de Heere geplaatst worden om daarmee verzoening te doen door hem als weggaande bok de woestijn in te sturen. 10, ja. அப்போ பாருங்க, இப்போ சம்பவம் சொல்லப்படுது. 2 கடாக்களை கொண்டு வந்து சமத்தை நுப்பாட்டி ஒரு கடாவை பாவப்பலியாக வெட்டி ஆட்ட பலி செய்ய வேண்டும். Dus 2 bokken moeten naar het aangezicht van de Heer, dus naar de tent van naar de tempel worden gebracht. Eentje wordt opgeofferd als zondebok. மற்ற ஆட்டை உயிரோட வைத்து de andere bok die wordt levend gehouden. 20ஆம் வசனத்தை வாசிங்க. Vers 20. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரயாசித்தம் செய்தித்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி 22 அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் தலைமேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். Wanneer hij de verzoening over het heiligdom, de tent van de ontmoeting en het altaar voltooid heeft, dan moet hij de levende bok naderbij laten komen. Aaron moet zijn beide handen op de kop van de levende bok leggen en al de ongerechtigheden van de Israëlieten belijden. 22 பாருங்க. அதன் பிறகு அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். முடிஞ்சது.
Zo draagt de bok al ongerechtigheden op zich weg naar een onbewoond gebied. Hij moet dan de bok de woestijn insturen. ஓகே, ஒரு ஆடு பலியாகி ரத்தம் பாவ பாவ நிவாரண பலியாக ஒரு ஆடு சாகுது, மரிக்குது. Dus één bok wordt geslacht, wordt als zondebok geofferd. இன்னொரு ஆடு Een andere bok இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள், ஆரோனுடைய பாவங்கள், எல்லாற்ற பாவங்களும் அந்த தலையில சுமத்தி இதை கொண்டு போய் வனாந்தத்துல போக்கடை விட்டாச்சு போ. draagt alle zonden van de Israëliërs op zijn hoofd en wordt dan in de woestijn gestuurd. போன ஆடு திரும்பி வருமா? Komt die bok terug? வனாந்தரத்துல விட்டாச்சு, Is zeg maar in de woestijn achtergelaten. வருமா திரும்ப? Komt het dan terug? திரும்பி வராது. Die komt niet meer terug. போனது போனதுதான். Eenmaal gegaan is gegaan. அது மிருகங்களுக்கு பலியாகியோ சாப்பாடு செத்தோ அது போன ஆடு திரும்ப இந்த இடத்துக்கு வராது. Zeg maar, die bok die komt niet meer terug naar zijn origine. உதாரணமா நாங்க முந்தி இந்த நாய்களை கொண்டு போய் கூடி போய் எங்களை விட்டா நாங்க விட்டுட்டு இங்க வர நாய் முன்னுக்கு வந்துடும் வீட்டுக்குள்ள. Zeg maar, அந்த மாதிரி இல்லை இது. als wij onze hond ergens achterlieten, was die hond er nog eerder thuis dan dat wij er waren. என் அம்மா சமையலுக்கு ஊருப்பட்ட நாய்கள் பூடையில வந்து சேர்த்துருவீங்க. Er kwamen heel veel honden en katten voor het eten van mijn moeder. வேலைக்காரன் சொல்ல கூட்ட விட்டுட்டு வா, அது 5 கிலோமீட்டருக்கு அங்க அந்த இடத்துல விட்டுட்டு வான்னு சொல்லுவா, வராதுன்னு. En tegen een bediende zeiden we dan altijd van neem die honden en katten mee en ergens 5 kilometer verder laat ze daar achter. அது பாதையை பார்த்துட்டு வந்து ஒரு சாக்குக்குள்ள போட்டுக்கொண்டு கட்டி கொண்டு போய் அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு ஆள் இங்க வர நாய் நிற்குவீங்க. En wanneer hij terugkerende is, dan is die hond er al eerder. அது மாதிரி இல்லை, இது போனா போனதுதான். Maar hier geldt dat niet voor. Als het eenmaal in de woestijn is achtergelaten, blijft het அதை daar போல ook. ஆண்டவர் அந்த 2 ஆடுகளும் ஆண்டவரை குறிக்குது, பாவ நிவாரண பலியாக மரிக்கிறார். Dus die twee bokken staan voor de Heer. Zeg maar, de ene die sterft omtrent de zonde van de mensen. பாவங்களை சுமந்து அப்படியே மரித்தார். இனி அந்த பாவங்கள் நினைக்கப்பட மாட்டாது, நம்முடைய பாவங்கள் திரும்பி வராது. En die zonden worden eenmaal door hem verdragen en door hem worden die opgenomen, maar die komen dus niet meer terug. கிழக்குக்கு மேற்குமாக அக்கிரமங்களை மன்னித்தார் தூரமாக. Heeft ons daartoe onze zonde vergeven. அதான் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என்று சொல்லுகிறோம். 103 சங்கீதம் போயிடாதீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. கிழக்குக்கு மேற்காக அக்கிரமங்களை வானத்துக்கு பூமிக்கு தூரம் அவ்வளவு தூரமா என்ன செய்த பாவங்களை விட்டுட்டார். En heeft ons zo hemelsbreed zijnde, heeft ons alle zonden daarin toe vergeven. En daarvoor zeggen we dit vers இந்த ook. ரட்சகரை எவ்வளவா நீங்க நினைச்சு பாடி துதிக்கணும். Dus tot hoeverre moet je wel niet de Heer dan bedanken en bezingen? இனி அவருடைய பாவங்களை நினையாமலும் நான் இருப்பேன். Laten we niet meer aan die zonde denken. மனுஷன் தங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி நினைச்சு கொண்டிருப்பான். De mens zal voortdurend op onze vingers stikken omtrent onze zonde. கடவுள் நினைக்க மாட்டார். Maar de Heer doet dat niet. அவருக்கு அப்புறம் எப்ப இது நடந்தா கேட்பார். Vraagt eerder van wanneer het gebeurd is. நினைவில்லை, காரணம் எல்லாம் மன்னிச்சிட்டார். Want hij heeft ons allemaal vergeven. அதுதான் போக்காடா விடப்பட்ட ஆடு. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உன்னதத்திலே கிறிஸ்துக்குள்ளே நமக்கு பிதா ஆசீர்வதிச்சிருக்கிறார், Zo'n கொடுத்திருக்கிறார். vorm van vergiffenis, wat tegelijkertijd een zegening is, net zoals die bok die niet meer terugkomt, heeft hij ons de zonde laten verdwijnen. தொடர்ந்து படிப்பு அன்பானவர்களே, என்ன செய்யறது, இந்த நம்முடைய சூழ்நிலை இருக்கிறபடியா தொடர்ந்து போக முடியாம இருக்கு. Wij kunnen niet verder gaan door deze situatie. அடுத்த முறை தொடர்ந்து போவோம். இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண பாடுகளில் நாம் சிந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. Mogen de Heer jullie zegenen. எழுந்து ஜெபத்தோடு. பிதாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திலே உங்களுடைய ஆழமான அன்பு, பெரிதான கிருபை, ஐஸ்வர்யம், இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறதுக்கு, எங்கள் மேல் காட்டுறதுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை ஐயா. தூசும் மண்ணும் ஆகிய எங்களுக்கு மீது நீர் பாராட்டி அன்பு, மகா அன்புக்காய் நன்றி கூறுகிறோம். விசை கிறிஸ்து இயேசு மூலமாக எங்களுக்கு கிடைத்த சுவிகார புத்திர அதிகாரத்துக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நினையாமல் இருக்கிற எங்களுடைய தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. கர்த்தாவே, இதை தொடர்ந்து உம்முடைய தியானங்களை தியானிக்கிற தியானத்தை எங்களுக்கு தாரும். இந்த அறிவிலே வளர்ந்து நாங்கள் பரிசுத்தமான அன்பு, பரிசுத்தமாய் அன்பிலே குற்றமில்லாமல் வாழ கிருபை தாரும், உணர்வை தாரும். ஆண்டவரே, உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், அந்நியோனியும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.